வந்திருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம். முக்கியமாக ப்ரெஸ், சோஷியல் மீடியா, டெலிவிஷன் சேனல்ஸ், என்னோட டார்லிங் குஷ்பு, என்னோட இன்னொரு டார்லிங் விஜய் ஆண்டனி, எல்லோருக்கும் வணக்கம். ஜெமினி ஸ்டுடியோஸ் வந்து திரும்ப வரணும். ஏன்னா we are lacking production houses, to be very frank. உங்களை மாதிரி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த க்ரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது வந்து இஸ் சம்திங் கிரேட். ஹாய் டிடி. ஹாய் சார், நீங்கள் பேசுங்க. அந்த சோஃபாக்கு வேறு ரீசன் இருக்கு, நீங்கள் வாடகை பேசுங்க. சாரி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா. ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேன். ஜான்வரியில் வந்து இந்த வருஷம் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி. இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும். அந்த சிங்கர் வந்து வித்தியாசமாக இருக்கணும். ஆனால் இனிமேல் வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓப்பன் பண்ணி பாருறேன், இவர் தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஷாலுக்கு என்னதாப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து மத கஜராஜா அந்த படம் வந்து 10 வருடம் கழிச்சு இப்போ வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ரிலீஸுக்கு அந்த ப்ரெஸ் மீட் முன்னாடி வச்சிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது விஷால் வந்து அப்படியே கையெல்லாம் நடுக்கமாகி தடுமாறி ஒரு வார்த்தை சொல்ல ரொம்ப கேப் எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருந்தாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேசு பொருளா போயிட்டு இருக்கு. அங்கேயே வந்து பார்த்தா ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அவருக்கு வந்து தீவிர காய்ச்சல் இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து அந்த மாதிரி வாய் பேசுறது, உடல் நடக்கும் அப்படிலாம் இருந்துச்சு. அந்த வாய் உளறி இது மாதிரி பேசுறது, கையெல்லாம் நடுங்கிறது, அதனால அதீத காய்ச்சல் காரணமாக அவரோட உடல்நிலை இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறப்பல ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வந்திருக்காரு. அதுவும் வந்து ஒரு பெரிய மனசு அப்படின்லாம் அங்கே மேடையில் பாராட்டியிருந்தாங்க. அது இல்லாமல் சோசியல் மீடியாவில் சில விஷயம்லாம் சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் அதிகமாக ட்ரிங்க்ஸ் அடிச்சாரு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா கை நடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறப்பல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் தவறாக பரவிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களே மேடையில் வந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி காய்ச்சல் காரணமாக தான் அவரோட உடல்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறப்பல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை காரணம் அப்படிங்கிறப்பல இருக்கு.